நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் குண்டியெருமை என்ற ஊரில் இப்போ நம்ம இந்த ஹோட்டலில் வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கோம். பாருங்கள், இந்த ஹோட்டலில் வந்து தமிழ்காரவங்கெல்லாம் நல்லா வந்து நல்லா சாப்பாடு எல்லாம் நல்லா தரமாக கிடைக்குது அப்படின்ற எல்லா பேருமே வந்து இங்கேயே சாப்பிட்றாங்க. நம்மளும் இங்கே வந்து சாப்பிட்றோம். நல்லா இருக்குது. பாருங்கள், ஹோட்டலில் பாருங்கள், நல்லா இருக்குது. இது வந்து வெளி தோற்றம், ஃபுல்லாகவே வெளி தோற்றம். இப்போ வாங்க கடைக்குள்ள போகலாம். எப்படி சாப்பிட்றாங்க என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். அப்படியே ஓனர் வந்து சந்திப்போம். அது சப்பளம் பண்ணிக்கு இருக்காருல்ல, அவர் தான் ஓனரு. பார்த்தீங்களா, ஹோட்டலு இல்லை சப்பளம் பண்ணிருக்காங்க. வானம் பார்த்தீங்களா, எல்லா பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள போகலாம். எப்படி சமைக்கிறாங்கன்னு பாருங்க. இது வந்து நவீனமான ஹோட்டலு. நல்ல தரமா, இங்க வந்து நல்ல தரமா சாப்பாடெல்லாம் நல்லா கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மாதிரியே நல்ல சாப்பாடெல்லாம் நல்ல தரமா நல்லா சூப்பரா இருக்கு சாப்பாடு எல்லாமே. அப்படியே பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட கூலி பிரிச்சு வராங்க. டீ நம்ம தமிழ்நாட்டுல மாதிரியே நல்ல டீ எல்லாம் போட்டு தராங்க. இங்க வருங்க எப்படி இந்த மாதிரி நடந்து வருங்க. അപ്പം അഞ്ചും പച്ചക്കറി ഉണ്ടോ? எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம ஊர்ல மாதிரியே எடுக்கிறாங்க. மிஷினில் போட்டு புரோட்டாவெல்லாம் வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்க. ഒരു കളർ കൊടുത്തേ எல்லாமே மிஷின்லேயே பணிக்காரு நல்லா சூப்பராக நல்லா மசாலாலாம் நல்லா போட்டு நல்லா கிளீனாக அப்போ இறச்சி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க பாருங்க. வானம் ஜேனல் வானம் ஓனரு நல்ல ஓனரு குழந்தை மாதிரி இருக்கும். நல்ல சூப்பர் ஆளாம். கேரளாவிலேயே தமிழ்நாட்டுக்கார பூரா எல்லாமே இங்கே வந்து சாப்பிடும். ஹோட்டலில் நல்ல டேஸ்ட் உண்டு. நல்ல ஹோட்டலில் டேஸ்ட் உண்டு. ஆமாம், நல்ல டேஸ்ட்டு. தரம் நல்லா இருக்கு. விலையெல்லாம் கம்மி. தரம் நல்ல தரம். வாங்க அவங்க அப்பாவை என்னான்னு கேட்போம். கப்பக்கிழங்கு எல்லாமே சாப்பாடு. மதியம் வந்து நல்ல சாப்பாடு. நம்ம தமிழ்நாடு காட்டிலையும் நல்லா இருக்கும் சாப்பாடு. சாப்பிட அரிசி இல்லாமல் இருக்கும். ஓனரே சப்பளம் பண்றாரு பாருங்க எப்படி. அதே கேரளான்றது. நம்ம ஊர்ல அப்படி சப்பளம் பண்ணுவாங்களா? அவரு சாய் பாருங்க. போட்டோவில் எப்படி கப்பலாம் வாங்கியிருக்காங்க ஹோட்டல்ல. இது எத்தனை வருஷம் இங்க நடக்குது? 4 வருஷம். நல்ல தரமா இருக்கு. விலை கம்மி. ஆமா, விலை கம்மியா இருக்கு. ஆமா, வெளியூர்ல எல்லாம் வருது. தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் வண்டியும் கொண்டு வந்து சாப்பிட்டு போவாங்க. நம்மளும் இங்கேயும் சாப்பிட வந்திருக்கோம். எல்லாம் நல்லா தரமா, எல்லாமே தரமா பண்றாங்க. நல்ல புரோட்டாவெல்லாம் சூப்பரா இருக்கு. சூப்பர், அருமையா இருக்கு. அவரு ஓனர் மகன். இவரு அப்பா, அவரு மகன் எப்படி பணி செய்யறாரு பாருங்க. வேலை பார்க்குறாரு பாருங்க. எப்படி முதலாளி நல்லா பணி செய்யுது. ஆமா,
எடுத்தா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். 3 பரோட்டா, ஒரு வெஜிடபிள், சாய். நான் உண்டு பிஸியா முதலாளி இருக்கு. முதலாளி முதலாளி. 3 சரி, பரோட்டா. இந்த கூட்டத்துல நம்ம வந்து கேரளாவில் முண்டியருமை என்ற ஊர். இதில் வந்து இப்போ இன்ன வரைக்கும் பேட்டி எடுத்தோம். அப்பாக்கிட்டையும் கேட்டோம். ஒரு 40 வருஷமா ஹோட்டல் ஓடிக்கிருக்கான். மகனு வேலை பார்க்குறாரு, அப்பாவும் வேலை பார்க்குறாரு. 90. ஏன் ரொம்ப நன்றி. நன்றி.